ஒரு சிறிய கிராமத்தில் பாப்பி என்ற நாயும் டாமி என்ற பூனையும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தன. ஒரே வீட்டில் இருந்தாலும் இரண்டுக்கும் எப்போதும் ஒற்றுமை இல்லை. சிறிய விஷயங்களுக்கே சண்டை, வாக்குவாதம் என்று நாட்கள் போய்க் கொண்டிருந்தன. நீ என் உணவை சாப்பிட்டாய் என்று பாப்பி கோபமாக குறைத்தது. நீ என்னை எப்போதும் பயமுறுத்துகிறாய் என்று டாமி சினத்துடன் பதிலளித்தது. இவ்வாறு தினமும் சண்டையும் கோபமும் தொடர்ந்தது. ஒரு நாள் திடீரென அந்த வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது வீட்டில் யாரும் இல்லை. தீப்பிடித்ததை பார்த்த டாமி பயத்தில் நடுங்கி ஓர் மூலையில் ஒளிந்து கொண்டது. வெளியே வர முடியாமல் அது மிகவும் பதற்றமடைந்தது. அந்த நேரத்தில் பாப்பி தங்களுக்குள் இருந்த பழைய சண்டைகளை எல்லாம் மறந்தது. இந்த ஆபத்தில் டாமியை காப்பாற்ற வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்தது. உடனே அது முழு சத்தமாக குரைத்து அக்கம் பக்கத்து மக்களை அழைத்தது. நாயின் குரலை கேட்ட மக்கள் ஓடி வந்து தீயை அணைத்தார்கள். டாமி பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட்டது. உயிர் தப்பிய மகிழ்ச்சியுடன் டாமி பாப்பிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தது. அந்த நாளிலிருந்து இருவரும் சண்டையை முற்றிலும் விட்டுவிட்டு நல்ல நண்பர்களாக ஒற்றுமையுடன் வாழத் தொடங்கினார்கள். வாழ்க்கையின் உண்மை: சண்டையை விட ஒற்றுமையே உண்மையான பலம். ஆபத்தில் ஒருவருக்கொருவர் உதவுவதே உண்மையான நட்பு.